வீடு கட்டினதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்னப்பா யூடியூப்ல சம்பளம் வருது, நீங்கள் வீடு கட்டிட்டீங்க. ஆனால் அதில் நாங்கள் யூடியூப்பில் சம்பாரித்து வீடு கட்டணும் தான். ஆனால் ஒரு 10% தான் நாங்கள் அதில் போட்டோம். மற்றது ஃபுல்லாமே எங்களோட காசு. நாங்கள் கடன் வாங்கி தான் கட்டினோம். அண்ட் எங்கள் அப்பா வந்து சொல்லணும்னா அவர் தான் எங்கள் வீடை எங்கள் அப்பா வந்து கொத்தனார். எங்கள் அப்பா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. கொத்தனார் எங்கள் அப்பா. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க். எங்கள் வீடு ஃபுல்லாமே சம்பளமே வாங்காமல் கட்டி கொடுத்தாரு. எங்கள் அம்மா சித்தாலா வேலை பார்த்தாங்க எங்கள் அப்பாவோட. இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டு எங்கள் அம்மா அப்பாவும் தான் எல்லாமே பண்ணாங்க. அவ்வளோ பெரிய வீடு கட்டினதுக்கு காரணமே எங்கள் அப்பா அம்மாவும் தான் நான் ஃபஸ்ட்டாக சொல்லுவேன். அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கே மாட்டோம். இவங்க பேரண்ட்ஸும் அப்போ வந்து வீடு கட்டுறது ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் இவங்க பேரண்ட்ஸோட பேசுகிறது இல்லை, சண்டை போட்டிருந்தோம். அப்போ ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆனால் அதுக்கடுத்து கடைசியாக வந்து கை கொடுத்து உதவுனது இவங்க அம்மா அப்பா தான். அப்போ எங்களால் டக்குன்னு ஒன்றுமே பண்ண முடியல, உட்காந்துட்டோம் உடஞ்சி, காசு இல்லாமல் டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டோம். அப்புறம் இவங்க அம்மா அப்பா தான் வந்து காசு கொடுத்து உதவுனாங்க. அதெல்லாம் சொல்லணும். நிறைய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு ஃபேமிலியில், சொல்லவே முடியாத அளவுக்கு சண்டை, சந்தோஷம் எல்லாமே நாங்கள் தாண்டி வந்துட்டோம்.